Hello students, we are going to do the part B of unit 1. Last class la vandu descent of English language from Indo-European family பார்த்தோம். அது வந்து part A. So இதில் வந்து part B old middle and modern English. எப்படி வந்து old middle modern English derive ஆகி வந்துச்சு. whole unit உடைய topic வந்து evolution of standard English. சரியா, first origin root இதெல்லாம் போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் how this old English, middle English and modern English derived step by step அதான் நம்ம எல்லாம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ இது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் உடைய 4th செமஸ்டரில் வர பேப்பர். ஓகே, 205 C4Bன்றது தான் அதோட கோடு. இதை ரிவிஷனுக்காக இந்த வீடியோஸை நான் போட்டுட்டு வரேன். நீங்கள் இதை பார்த்துட்டு எக்ஸாமுக்கு உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கும்போது இங்கிலீஷ் லாங்குவேஜ் டிரைவ்டு ஃப்ரம் ஜெர்மானிக் ஃபேமிலி பார்த்தோம். ஜெர்மானிக் லாங்குவேஜ் குரூப்லேருந்து வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம். அந்த ஜெர்மானிக் குரூப்பில் இருந்த ட்ரைப்ஸ்லாம் யார் அப்படின்றத பார்த்தோம்னா 3 ட்ரைப்ஸ். ஃபர்ஸ்ட் ட்ரைப் இஸ் கால்ட் அஸ் ஆங்கிள்ஸ், செகண்ட் இஸ் சாக்சன்ஸ், அதுக்கப்புறம் ஜூட்ஸ். இந்த 3 ட்ரைப்ஸ் தான் வந்து அந்த ஜெர்மானிக் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸை பேசினதில் இங்கிலீஷு பேசின மக்கள். ஓகே, இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரேட்டட் டு பிரிட்டனில் நேட்டிவாக இருந்த மக்கள் கிடையாது. பக்கத்தில் உள்ள நேஷன்லேருந்து அவங்க என்ன பண்ணாங்க, மைக்ரேட் பண்ணி பிரிட்டனுக்கு வந்தாங்க. தே கேம் இந்த சென்ச்சுரிஸ் பார்த்தீங்கன்னா 5th and 6th சென்ச்சுரிஸில், பிசி 5th and 6th சென்ச்சுரிஸில் தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா இவங்க பிரிட்டனுக்குள்ளே வராங்க. அவங்க பேசின டயலெக்ட் லாங்குவேஜே ஒரு விதமாக பேசுவாங்கல்ல, அவங்க பேசின டயலெக்ட் வந்து வெஸ்ட் ஜெர்மானிக் டயலெக்ட். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஜெர்மானிக் வந்து 3 குரூப்பாக பிரித்தாங்க, ஈஸ்ட்டு, நார்த்து, வெஸ்ட்டுன்னு நம்ம பார்த்தோம். இதில் வந்து வெஸ்ட் ஜெர்மானிக்கில் தான் வந்து இங்கிலீஷ் வந்துச்சு, இங்கிலீஷ், ஜெர்மன், டச் வந்துச்சுன்னு போன வீடியோவில் பார்த்தோம். ஓகே, அதே தான் இந்த பாயிண்ட்டும். வெஸ்ட் ஜெர்மானிக் டயலெக்ட் தான் அவங்க பேசின டயலெக்ட். These dialects form the foundation of Old English. இந்த வெஸ்ட் ஜெர்மானிக் டயலெக்ட்லேருந்து ஃபார்ம் ஆன ஃபர்ஸ்ட் இது என்னது சொல்லுவோம்னா ஓல்ட் இங்கிலீஷ். ஓகேவா? இஸ் இட் கிளியர்? ஃபஸ்ட்டு வந்து ஜெர்மானிக் ட்ரைப்ஸ், 3 ட்ரைப்ஸ் இருக்காங்க, ஆங்கிள்ஸ், சாக்சன்ஸ் அண்ட் ஜூட்ஸ். அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா பிரிட்டனில் நேட்டிவாக இருந்தவங்க இல்லை, அங்கேயே பிறந்து வளர்ந்தவங்க கிடையாது. பக்கத்தில் உள்ள நேஷன்ஸ்லேருந்து பிரிட்டனுக்கு மைக்ரேட் ஆகி, அதாவது அங்கேருந்து ஷிப்பு மூலமாக கடல் வழியாய் இந்த பிரிட்டனுக்குள்ளே வந்தவங்க. எப்போ வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5th 6th சென்ச்சுரி பிசியில் தான் இவங்க வந்தாங்க. அவங்க பேசின லாங்குவேஜுடைய டயலெக்ட் வந்து என்னன்னு சொல்லுவோன்னா வெஸ்ட் ஜெர்மானிக் டயலெக்ட். ஓகேவா? இந்த வெஸ்ட் ஜெர்மானிக் டயலெக்ட் தான் ஃபவுண்டேஷன் ஃபார் ஓல்டு இங்கிலீஷ். ஓல்டு இங்கிலீஷோடைய ஃபவுண்டேஷன் வந்து வெஸ்ட் ஜெர்மானிக் டயலெக்ட். அண்ட் இந்த டயலெக்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெவிலி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை லாட்டின். நிறைய லாட்டின் வேர்ட்ஸ் வந்து இந்த வெஸ்ட் ஜெர்மானிக் டயலெக்டில் இருந்துச்சு. ஓகே, ஏன் வந்து லாட்டின் அதில் நிறைய வந்துச்சுன்னு சொன்னால், ரோமன்ஸும் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பிரிட்டனை ஆக்கியபை பண்ணியிருந்தாங்க. அவங்க கிறிஸ்டியானிட்டியை ஒரு பக்கம் வந்து ப்ரீச் பண்ணுறதுக்காக ஒரு குரூப் வந்து ஆக்கியபை பண்ணியிருந்தாங்க. ஸோ கிறிஸ்டியனைசேஷன் இருந்தனாலையும் ரோமன்ஸோட ஆக்குபேஷன் இருந்தனாலையும் அவங்க என்ன ஆச்சுன்னா லாட்டின் லாங்குவேஜ் அங்கே இருந்துச்சு. ஸோ அந்த லாட்டின் லாங்குவேஜ் இந்த டயலெக்டை ரொம்பவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுச்சு. ஓகேவா? ஸோ அந்த இங்கிலீஷில் ஓல்டு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா லாட்டின் வேர்ட்ஸு, லாட்டின் கிராமர்லாம் நிறைய உள்ளே இருந்துச்சு. ஓகே, தென் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓல்டு இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா ஹைலி இன்ஃப்ளெக்டட். அது எதுக்கு சிமிலராக இருந்துச்சுன்னா மாடர்ன் ஜெர்மன், இப்போ இருக்கிற ஜெர்மன் லாங்குவேஜஸ்க்கு மோரார்லெஸ் ரொம்ப க்ளோஸாக சிமிலராக இருந்துச்சு. ஆனால் அதனுடைய வேர்பு கான்ஜுகேஷனும் நவுன் டிக்ளென்ஷனும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். கிராமர் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சு, புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு. சரியா? வேர்புலேயும் நவுன்லேயும் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் இது இருந்துச்சு. ஏன்னா அது பேஸ்ட் ஆன் மாடர்ன் ஜெர்மன்.
ஓகேவா? ஸோ இதில் நிறைய லாங்குவேஜஸ் இதுக்குள்ளே வருது நீங்கள் பார்க்குறீங்க. லாட்டின் வருது. லாட்டின் எதனால் வந்துச்சு இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ்குள்ளேனா ரோமன் ஆக்குபேஷன் இருந்தனாலையும் ரோமன்ஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருந்தாங்க இதை பிரிட்டனை. அதுக்கப்புறம் கிறிஸ்டியனைசேஷனும் வந்து அங்கே வந்து பிரிட்டனில் நடந்துட்டு இருந்துச்சு. இன்னொன்று சர்ச் லாங்குவேஜில் லாட்டின் யூஸ் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் இருந்தனால வந்து நம்ம வெஸ்ட் ஜெர்மானிக் டயலெக்டில் லாட்டின் இருந்துச்சு, ஜெர்மன் இருந்துச்சு. ஜெர்மன் இருந்ததுனால என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் வேர்பும் நவுனும் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம இந்த ஜெர்மானிக் ட்ரைப்ஸ் அப்படின்ற அந்த பர்டிகுலர் சப்ஹெட்டிங்கில் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம எழுதிக்கிறோம். சரியா? அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ஓல்டு இங்கிலீஷாக அது டெவலப் ஆச்சு. அது வரைக்கும் என்ன சொல்லிட்டுருக்குறாங்க, ஜெர்மானிக் வெஸ்ட் ஜெர்மானிக் டயலெக்ட் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதை ஓல்டு இங்கிலீஷ்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. எப்போனா ஓல்டு நார்ஸுன்ற அந்த லாங்குவேஜை வந்து வைக்கிங்ஸு பேசுகிற ஒரு லாங்குவேஜாக இருந்துச்சு. வைக்கிங்ஸ்ன்ற ஒரு குரூப் என்ன பண்ணாங்கன்னா அவங்களும் வந்து பக்கத்தில் இருந்த ஒரு கண்ட்ரிலேருந்து பிரிட்டனுக்குள்ளே வராங்க. வெரி ஸ்ட்ராங் பீப்புள், தே ஃபைட். ஓகே, அவங்க ஃபைட் பண்ணி அவங்க பிரிட்டனில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஆக்கியபை பண்ணி அவங்க இருக்கும்போது அவங்க பேசின பர்டிகுலர் லாங்குவேஜ் என்னென்னா ஓல்டு நார்ஸ். அந்த ஓல்டு நார்ஸ்லேருந்து தான் வந்து ஓல்டு இங்கிலீஷாக அது மாறுச்சு. ஓகே, எப்போ இந்த வைக்கிங்ஸ் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி இன்வேடட் இங்கிலாந்து ஃப்ரம் த 8th to 11th century. 8th centuryலேருந்து 11th century வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்க, இங்கிலாந்துக்குள்ளே வந்து போய் பிரிட்டனுக்குள்ளே வந்து போய் இன்வைட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த ஜெர்மானிக் லாங்குவேஜஸ் எப்போ சொன்னோம், நம்ம போன ஸ்லைடில் பார்த்தோம், 5th and 6th century. அதுக்கப்புறம் 8th and 11th centuries வைக்கிங்ஸ் உள்ளே வராங்க. அவங்களுடைய நார்ஸ் லாங்குவேஜ் உள்ளே வருது. அந்த லாங்குவேஜ் மூலமாக ஓல்டு இங்கிலீஷ் வருது. ஓகேவா? ஸோ சென்ச்சுரிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து நிறைய நார்ஸ் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து இங்கிலீஷ்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஏர்லியர் என்ன வேர்ட்ஸ்லாம் இருந்தது, ஜெர்மன் வேர்ட்ஸு, ஜெர்மன் கிராமர் இருந்துச்சு, லாட்டின் வேர்ட்ஸ் இருந்துச்சு. இப்போ என்ன வேர்ட்ஸ் வருது, நார்ஸ் வேர்ட்ஸ் வந்துடுச்சு. வாட் ஆர் த நார்ஸ் வேர்ட்ஸ்ன்ட்டு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். அதுக்காக நான் ஃபியூ வேர்ட்ஸ் போட்டிருக்கேன். ஸ்கை, நைஃப், டே, இதெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இங்கிலீஷ்குள்ளே எடுத்துக்கிட்டாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜாக, இங்கிலீஷ் வேர்ட்ஸாக அதெல்லாம் உள்ள எடுத்து அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 3 வேர்ட்ஸ் யூ ரிமெம்பர், ஸ்கை, நைஃப், டே. சரியா? இந்த வேர்ட்ஸ் எல்லாம் உள்ளே போட்டு கொஞ்சம் இங்கிலீஷ் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சு, ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த ஃபுல் யூனிட்லேயே நம்ம என்ன படிக்கிறோம்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இங்கிலீஷ் தான் படிக்கிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கிராமர் லாஸ்ட்டு இதில் நம்ம பார்க்கும்போது மாடர்ன் ஜெர்மனோட சேர்ந்து இருந்துச்சு, காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சுன்னு பார்த்தோம் இல்லையா, அதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிராமரை சிம்பிளிஃபை பண்ணணும்னு பார்த்தாங்க. ஒக்காபுலரியை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், வேர்ட்ஸை நிறைய கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் ஓல்ட் இங்கிலீஷ். எப்படி டெவலப் ஆச்சுன்னா எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் ஓல்டு இங்கிலீஷ் வாஸ் ஓல்டு நார்ஸ். ஓல்டு நார்ஸ் யாரோட லாங்குவேஜ், வைக்கிங்ஸோட லாங்குவேஜ். ஹூ ஆர் த வைக்கிங்ஸ், தே ஆர் த இன்வேடர்ஸ். அவங்க எங்கேருந்து வந்தாங்க, அவங்க இங்கிலாந்துக்கு பக்கத்தில் உள்ள கண்ட்ரீஸ்லேருந்து உள்ளே வந்தாங்க. எந்த செஞ்சுரியில் வந்தாங்க, 8th and 11th centuryயில் வந்தாங்க. அதனால அவங்களுடைய வேர்ட்ஸ் இங்கிலீஷ்குள்ளே வந்துச்சு. எக்ஸாம்பிள் ஸ்கை, நைஃப், டே. சரியா? இன்னும் அவங்க என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்கன்னா கிராமரை சிம்பிளிஃபை பண்ணாங்க, ஒக்காபுலரியை எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. ஓகேவா? இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த பர்டிகுலர் பேராகிராஃபில் நீங்கள் எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மிடில் இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ ஓல்டு இங்கிலீஷ்க்கு அந்த 2 பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் ஸ்லைட்ஸ் கொடுத்துருந்தேன் இல்லையா, அது போதும். மிடில் இங்கிலீஷ்க்கு ஃப்ரெஞ்ச் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு. ஓகே, இந்த நார்மன் கான்குவெஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் பார்ட் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நார்மன் கான்குவெஸ்ட் வந்து 1066 கொண்டு வந்துச்சு, நடந்துச்சு இந்த கான்குவெஸ்ட்டு. இந்த கான்குவெஸ்ட் நடந்ததுனால நிறைய சேஞ்சஸ், ஓகே, ப்ரொஃபவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துச்சு இங்கிலீஷ் லாங்குவேஜில். அந்த நிறைய சேஞ்சஸ் நடந்தனால தான் அந்த பர்டிகுலர் பார்ட்டியே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மிடில் இங்கிலீஷ் பீரியட்னே சொல்லிட்டாங்க. ஓகே,
எப்போ நார்மன் கான்குவெஸ்ட். இந்த நார்மன்ஸுன்றவங்க வந்து ஹூ ஸ்போக் ஓல்ட் ஃப்ரெஞ்ச், அவங்க வந்து ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் பேசுகிறவங்களா இருந்தாங்க. தே எஸ்டாப்ளிஷ்ட் தேர் லாங்குவேஜ் இன் பிரிட்டன். பிரிட்டனுக்குள்ளே வந்துட்டு அவங்க லாங்குவேஜை எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்த்தாங்க. ஸோ அவங்க லாங்குவேஜில் உள்ள வேர்ட்ஸ் எல்லாம் கூட இங்கிலீஷில் அப்சர்வ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க வந்து ரூலிங்காக இருந்தனால என்ன ஆச்சுன்னா ரூலிங் கிளாஸில் அந்த ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜை யூஸ் பண்ணாங்க. ஸோ கவர்மெண்ட்டில் யூஸ் பண்ணாங்க, லாவில் யூஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ ரூலிங் கிளாஸில் அவங்க வேர்ட்ஸ், அதாவது ஃப்ரெஞ்ச் வேர்ட்ஸ், ஐ மீன் ஓல்டு ஃப்ரெஞ்ச், நாட் நியூ ஃப்ரெஞ்ச். ஓகே, மாடர்ன் ஃப்ரெஞ்ச், ஓல்டு ஃப்ரெஞ்ச். ஓல்டு ஃப்ரெஞ்சில் ரூலிங் கிளாஸ் வேர்ட்ஸு, கவர்மெண்ட் வேர்ட்ஸு, லா வேர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு வந்தாங்க. இந்த பீரியடில் வந்து மேசிவ் இன்ஃப்ளெக்ஸ் ஆஃப் ஃப்ரெஞ்சு ஒக்காபுலரி. ஃப்ரெஞ்ச் ஒக்காபுலரியில் மேசிவாக நிறைய கொண்டு வந்து இங்கிலீஷ்குள்ளே புகுத்திட்டாங்க. சரியா, எல்லாரும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க பேசுகிற லாங்குவேஜில் இதுவும் வரும் அதுவும் வரும். நம்ம இப்போ தமிழும் இங்கிலீஷும் சேர்ந்து சேர்ந்து பேசும்போது தங்கிலீஷ்னு சொல்லிடுறோம்ல. ஸோ அந்த சமயத்தில் ஃப்ரெஞ்சும் இங்கிலீஷும் சேர்த்து சேர்த்து பேச ஆரம்பித்தாங்க. ஆக்சுவலாக ஃப்ரெஞ்ச் வந்து ஹையர் பீப்புள் யூஸ் பண்ணுற லாங்குவேஜாகவும், இங்கிலீஷ் வந்து லோ கிளாஸ் பீப்புள் யூஸ் பண்ணுற லாங்குவேஜாகவும் தான் இருந்துச்சு முன்னாடி. லாட்டின்னு, ஃப்ரெஞ்சு, அதுக்கப்புறம் இங்கிலீஷ்னு இருந்துச்சு. ஓகே, ஸோ ஃப்ரெஞ்சில் இருக்கிற நிறைய வேர்ட்ஸ் என்ன பண்ணாங்க, அப்சர்வ் பண்ணிக்கிட்டாங்க இங்கிலீஷ் லாங்குவேஜில். மெயினாக என்னென்ன இதிலலாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டாங்கன்னா லீகல், பொலிட்டிக்கல், கல்ச்சுரல். ஓகே, லீகல்னால் லா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பொலிட்டிக்கல் கவர்மெண்ட் பேஸ்டு, கல்ச்சுரல் டொமைன்ஸ்லையும் என்ன பண்ணாங்க, நிறைய வேர்ட்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஒக்காபுலரினா ஃப்ரெஞ்ச் வேர்ட்ஸை இங்கிலீஷில் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு ஃபியூ வேர்ட்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. கோர்ட், ஜஸ்டிஸ், பார்லிமெண்ட். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னா நார்மன்ஸ் கிட்டேருந்து, ஓல்டு ஃப்ரெஞ்சு பேசுகிறவங்க அவங்க கிட்டேருந்து இங்கிலீஷில் வந்துச்சு. கோர்ட், ஜஸ்டிஸ், பார்லிமெண்ட். இந்த வேர்ட்ஸே நம்ம எதுக்காக பார்க்குறோன்னா கவர்மெண்ட் பேஸ் பண்ணி, லா பேஸ் பண்ணி, ரூலிங் கிளாஸோட இதை பேஸ் பண்ணி வந்த வேர்ட்ஸ். கோர்ட், ஜஸ்டிஸ், பார்லிமெண்ட். ஓகே, ரிமெம்பர் திஸ். என்டர் த இங்கிலீஷ் லெக்சிக்கன். லெக்சிக்கல்னா வேர்ட் ஸ்டோர், டிக்ஷனரின்னு கூட சொல்லிக்கலாம். ஓகே, ஆஸ் அ ரிசல்ட் என்ன ஆச்சுன்னா மிடில் இங்கிலீஷில் 12th to 15th செஞ்சுரியில் நிறைய பிளெண்ட் இருந்துச்சு. ஜெர்மானிக் பிளெண்ட் இருந்துச்சு, ரோமன் பிளெண்ட் இருந்துச்சு. அலாங் வித் இட் இப்போ வந்து என்னெல்லாம் வந்துருச்சு, ஃப்ரெஞ்ச் இன்ஃப்ளூயன்ஸும் நிறைய வந்துருச்சு. ஓகே, ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மிடில் இங்கிலீஷில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நார்மன் கான்குவெஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நார்மன்ஸ் பேசின லாங்குவேஜ் ஓல்டு ஃப்ரெஞ்சு. அதனால கவர்மெண்ட்டு, லா, ரூலிங் கிளாஸ்லலாம் நிறைய ஃப்ரெஞ்ச் ஒக்காபுலரி கொண்டு வந்தாங்க. அதில் வந்து பொலிட்டிக்கல், லீகல், கல்ச்சுரல் டொமைனில் தான் நிறைய ஃப்ரெஞ்ச் ஒக்காபுலரி. ஃபர்ஸ்ட்டு ஃபியூ வேர்ட்ஸ் நீங்கள் கொடுத்துருக்குறோம். கோர்ட்டு, ஜஸ்டிஸ், பார்லிமெண்ட். நீங்கள் இன்னும் கூட ப்ரௌஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் வேர்ட்ஸ் எடுக்கணும்னா எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மிடில் இங்கிலீஷில் வந்து 12th to 15th செஞ்சுரி, இந்த நார்மன் கான்குவெஸ்ட் இருந்த பீரியட் வந்து 1066. ஓகேவா, இந்த 12th செஞ்சுரியிலேருந்து 15th செஞ்சுரியிலேருந்து நிறைய பிளெண்டு, ஜெர்மனிக் லாங்குவேஜஸ் வந்துருச்சு, ரோமன் லிங்குவிஸ்டிக்ஸ் எலமெண்ட்ஸ் வந்துருச்சு இங்கிலீஷ்குள்ளே. ஓகே, இதுதான் வந்து மிடில் இங்கிலீஷ் பீரியட்னு பார்க்குறோம். இன்னும் இம்பார்ட்டண்ட் திங்ஸ் மிடில் இங்கிலீஷ் பீரியடில் என்னென்னா மறுபடியும் கிராமர் என்ன பண்ணுறாங்க, சிம்பிளிஃபை பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் கிராமர் சிம்பிளிஃபை பண்ணுறாங்க. இப்போ நமக்கு இருக்கிற கிராமரே என்ன சொல்கிறோம், நம்ம இங்கிலீஷ் கிராமரில் நிறைய எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, டஃப் டு ரிமெம்பர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இமேஜின் அந்த சமயத்தில் அந்த கிராமர் எத்தனை வாட்டி சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க, ஆனாலும் இப்போ அது நம்ம டஃப்னு சொல்கிறோம். அப்போது எவ்வளோ டஃப்பாக இருந்திருக்கும்னு சொல்லி நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். ஓகே, கிராமட்டிக்கல் சிம்பிளிஃபிகேஷன் நடந்துச்சு. காம்ப்ளெக்ஸ் இன்ஃபெக்ஷனல் சிஸ்டம் ஆஃப் ஓல்டு இங்கிலீஷ் வாஸ் லார்ஜ்லி லாஸ்ட். ஓல்டு இங்கிலீஷில் அந்த காம்ப்ளெக்சிட்டி இருக்கு இல்லையா, இன்ஃப்ளெக்ஷன் மற்ற லாங்குவேஜஸ்லேருந்து எடுத்து போட்ட கிராமர் பார்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, தூக்கி போட்டாங்க. தே லாஸ்ட் இட், வேண்டான்னு சொல்லி தள்ளிட்டாங்க. அதனால என்ன ஆச்சுன்னா அனலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர், ஸ்டடி பண்ணுற அளவுக்கான ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்தாங்க. ஒரு கிளியராக ஒரு ஸ்ட்ரக்சரை இங்கிலீஷ் லாங்குவேஜில் கொண்டு வந்தது எந்த பீரியட்லனா மிடில் இங்கிலீஷ் பீரியடில் தான். ரிலையிங் ஆன் வேர்ட் ஆர்டர் ராதர் தென் இன்ஃப்ளெக்ஷன்ஸ் டு கன்வே மீனிங். ஸோ வேர்ட்ஸை வச்சு நீங்கள் மீனிங் சொன்னால் போதும்,
எது வேண்டாம், இன்ஃப்ளெக்ஷன்ஸ்லாம் நமக்கு வேண்டாம், மற்ற லாங்குவேஜஸில் உள்ள அந்த இன்ஃப்ளெக்ஷன்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ட் ஆர்டரில் கான்சென்ட்ரேட் பண்ணது வந்து மிடில் இங்கிலீஷ் பீரியட். ஓகே, அண்டர்ஸ்டுட். ஸோ மிடில் இங்கிலீஷ் பீரியட் ஃப்ரெஞ்ச் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஜாஸ்தி. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா மாடர்ன் இங்கிலீஷ் அண்ட் குளோபல் எக்ஸ்பேன்ஷன். மாடர்ன் இங்கிலீஷ்னால் எந்த பீரியட்லேருந்து நம்ம மாடர்ன் சொல்கிறோம், இப்போ உள்ள பீரியட் மாத்திரம் கிடையாது. பை த லேட் 15th century, 15th centuryக்கு மேலே பேசப்பட்ட இங்கிலீஷ் எல்லாமே வந்து மாடர்ன் இங்கிலீஷ்னு சொல்லிடுவாங்க. ஓகே, அப்போது அதை வந்து ஏர்லி மாடர்ன் இங்கிலீஷ் பீரியட், லேட் மாடர்ன் இங்கிலீஷ் பீரியட்னு கூட பிரிச்சுக்கலாம். ஸோ the transition சேஞ்ச் நடந்தது வந்து ஏர்லி மாடர்ன் இங்கிலீஷ் பீரியட். இதில் என்ன இம்பார்ட்டன்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ரெனைசன்ஸ். ரெனைசன்ஸ் பீரியட் வந்தப்போ நிறைய சேஞ்சஸ் வந்து இந்த லாங்குவேஜஸில் வந்துடுச்சு. ஓகே, அதுதான் மாடர்ன் இங்கிலீஷ் பீரியட், ஏர்லி மாடர்ன் இங்கிலீஷ் பீரியட்னு நம்ம சொல்கிறோம். இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட் பார்ட் என்னென்னா எவ்ரிதிங் வாஸ் இன் ஓரல். சரியா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே ஓரலாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஹேண்ட் ரிட்டனாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் வந்துச்சு. ஸோ பிரிண்டிங் ப்ரெஸ் பை வில்லியம் கேக்ஸ்டன் இந்த 1476, அதாவது 15th centuryயில் வந்த பிறகு தான் நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்டைசேஷனை இங்கிலீஷில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்டைசேஷனுக்கு கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ கேக்ஸ்டன் ஆக்சுவலி பேவ் த வே ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன் கூட நம்ம சொல்லலாம். அந்த பிரிண்டிங் வந்தனால எல்லாரும் இப்போ கிராமர் புக்ஸே நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு செட் ஆஃப் கிராமர் ரூல்ஸ் ஒரு புக்கில் இருக்கும், இன்னொரு செட் ஆஃப் கிராமர் ரூல்ஸ் இன்னொரு புக்கில் இருக்கும். எல்லாமே சேர்ந்து மொத்தமாக ஒரு நல்ல கிராமர் புக் இருக்கா அப்படின்னு சொன்னால் நம்ம ரொம்ப தேட வேண்டியிருக்கும், கிடைக்காது. ஓகே, ஸோ அந்த ஸ்டாண்டர்டைசேஷனுக்கு இந்த பிரிண்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதில் வந்து இந்த கிரேட் வவல் ஷிஃப்ட்ன்றது இந்த ஃபொனட்டிக் சேஞ்சையும் கொண்டு வந்தாங்க. எந்த செஞ்சுரியிலனா 15th and 18th centuryயில் இந்த கிரேட் வவல் ஷிஃப்ட்ன்றதை they brought it in. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ரொனன்சியேஷன் ஆஃப் மெனி இங்கிலீஷ் வேர்ட்ஸ் என்ன பண்ணாங்க, சேஞ்ச் பண்ணிட்டாங்க, ஆல்டர் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ தே ஆல்டர்ட்னா சேஞ்ச் ப்ரொனன்சியேஷன் ஆஃப் மெனி இங்கிலீஷ் வேர்ட்ஸ். இப்போவுமே இங்கிலீஷ் வேர்ட்ஸ்க்கெல்லாம் வந்து நிறைய ப்ரொனன்சியேஷனை ஓல்டு இங்கிலீஷ் பீரியடில் இருந்ததுக்கும் மிடில் இங்கிலீஷ் பீரியடில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற ப்ரொனன்சியேஷனையும் மாற்றிட்டா ஸ்டாண்டர்டைஸ் ஆக்கிட்டாங்க. ஓகே, இதை வந்து கிளியராக இதுதான் இங்கிலீஷ், நீ வேறு மாதிரி பேசுனீங்கன்னா அது என்னது ஜெர்மானிக் லாங்குவேஜ், இல்லைனா ரோமன்ஸ் லாங்குவேஜ், இல்லைனா ஃப்ரெஞ்சு அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு டிஸ்டிங்க்ட் டிவிஷனை கொண்டு வந்துட்டாங்க. though they borrowed words into English. ஓகே, மற்ற லாங்குவேஜஸ்லேருந்து வேர்ட்ஸை கொண்டு வந்து இங்கிலீஷில் போட்டாலும் அதோட ப்ரொனன்சியேஷன் வந்து டிஸ்டிங்க்டாக இது இங்கிலீஷ்னால் இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ கிராமர் சிம்பிளிஃபை ஆகிடுச்சு, ஃபொனட்டிக்ஸில் வந்து இந்த கிரேட் வவல் ஷிஃப்ட்னு ஒரு பெரிய சேஞ்சை கொண்டு வந்துட்டாங்க, ப்ரொனன்சியேஷனில் ஆல்ட்ரு பண்ணி டிஸ்டிங்க்ட் ஃபார்ம்ஸை கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் நடந்தது எப்போனா ஏர்லி மாடர்ன் இங்கிலீஷ் பீரியடில். அண்ட் இதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது என்னென்னு பார்த்தோம்னா இந்த வில்லியம் கேக்ஸ்டனுடைய பிரிண்டிங் ப்ரெஸ். ஓகே, மாடர்ன் இங்கிலீஷ் அண்ட் குளோபல் எக்ஸ்பேன்ஷன். த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் பிரிட்டிஷ் எம்பையர் ஃப்ரம் த 16th to 20th century played a crucial role in globalizing English. ஸோ இங்கிலீஷை வந்து ஒரு குளோபல் லாங்குவேஜாக கொண்டு வரத்துக்கு வந்து பிரிட்டிஷ் எம்பையர் பவருக்கு வந்தது எந்த பர்டிகுலர் சென்ச்சுரிஸ்லன்னு பார்த்தீங்கன்னா 16th to 20th centuryயில் தான் க்ரூஷியலாக இங்கிலீஷ் வந்து க்ரோத் இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலனைசேஷன், ட்ரேடு, கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்சஸ் லெட் டு த அப்சார்ப்ஷன் ஆஃப் ஒக்காபுலரி. மற்ற எல்லாமே நடந்துச்சு. அவங்க வந்து மற்ற கண்ட்ரீஸ்க்கெலாம் வந்தாங்கல்ல, இந்தியாவுக்கு கூட பிரிட்டிஷர்ஸ் வந்தாங்க, பாண்டிச்சேரிக்கு வந்தாங்க. ஈவன் நவ் பாண்டிச்சேரியில் பிரிட்டிஷ் காலனிஸ் இருக்குது. ஸோ இந்த காலனைசேஷனு, ட்ரேடு, கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்சஸ் இதெல்லாம் நடந்தப்போ தான் வந்து நிறைய வேர்ட்ஸை இங்கிலீஷில் அப்சர்வ் பண்ணிக்கிட்டாங்க. எங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் பேசப்படுற வேர்ட்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி இங்கிலீஷ்குள்ளே போட்டுட்டாங்க. ஹிந்திலேருந்து போட்ட வேர்டு என்னென்னா பங்களோ, அராபிக்லேருந்து போட்ட வேர்டு அல்ஜீப்ரா, தென் இண்டிஜினியஸ் அமெரிக்கன் லாங்குவேஜஸ்லேருந்து கேனோ,
இந்த மாதிரி மற்ற கண்ட்ரீஸ் எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கெலாம் பிரிட்டிஷர்ஸ் போனாங்களோ அவங்க வந்து காலனிஸை ஃபார்ம் பண்ணாங்களோ அவங்க கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணாங்களோ அந்த லாங்குவேஜஸ்லேருந்து வேர்ட்ஸை எடுத்துக்கிட்டாங்க. பிகினிங்கில் எப்படின்னா மற்ற கண்ட்ரீஸில் உள்ளவங்கெல்லாம் பிரிட்டனை வந்து இன்வைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டன் வந்து சாலிடாக பவர்ஃபுல் நேஷனாக வந்தோன்னா அது போய் எல்லாரையும் இன்வைட் பண்ணி காலனியை உருவாக்கி அங்கே உள்ள வேர்ட்ஸ் எல்லாம் இவங்க எடுத்துக்கிட்டு போட்டுக்கிட்டாங்க. ஆனால் அவங்களுடைய லாங்குவேஜை ரிச்சாக. ஸோ இதுதான் வந்து குளோபல் எக்ஸ்பேன்ஷன். கன்க்ளூஷனில் நீங்கள் என்னெல்லாம் எழுதலான்னா டைனமிக் நேச்சர் ஆஃப் லாங்குவேஜ் எவல்யூஷன். லாங்குவேஜ் எவல்யூஷன் வந்து எவ்வளோ அழகாக டைனமிக்காக நடந்திருக்கு. எவல்யூஷன்னா சேஞ்சஸ். ப்ரோட்டோ இண்டோ யூரோப்பியன் ரூட்ஸ் டு இட்ஸ் எமர்ஜென்ஸ் ஆஸ் அ டாமினன்ட் குளோபல் லாங்குவேஜ். ஸோ அது வந்து ஒரு டாமினன்ட் குளோபல் லாங்குவேஜாக வந்து இந்த ப்ரோட்டோ இண்டோ யூரோப்பியன் ரூட்ஸில் வந்துருச்சு. இங்கிலீஷ் ஹாஸ் பீன் ஷேப்ட் பை ஹிஸ்டாரிக்கல் மைக்ரேஷன்ஸ். ஸோ மைக்ரேஷன்ஸ்னாலையும் இன்வேஷன்ஸ்னாலையும் கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்சஸ்னாலையும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் சேஞ்ச் ஆச்சு. அப்புறம் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஜெர்மானிக் ஃபவுண்டேஷன். இன்ஃப்ளூயன்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா லாட்டின், நார்ஸ், ஃப்ரெஞ்ச். ஓகே, அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி ஆஃப் அடாப்டேஷன் அண்ட் ரெசிலன்ஸ். ஓகே, இதெல்லாம் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு ஷேப் பண்ணுறதுக்கு உதவி செஞ்சிச்சு. இப்போ ஃபைனலாக டுடே இஃப் யூ சி டுடே இங்கிலீஷ் கண்டினியூஸ் டு இவால்வ். இன்னும் கூட இங்கிலீஷ் என்ன ஆகுது, இவால்வ் ஆகிட்டே இருக்குது. இட்ஸ் நாட் லைக் தமிழ். தமிழ் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு அது எந்த ஒரு லாங்குவேஜ்லேருந்தும் தனக்குள்ள வேர்ட்ஸ் எடுத்துக்காது. பட் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா இட் வில் இவால்வ், இட் வில் சேஞ்ச். இன்டகிரேட்டிங் வேர்ட்ஸ், மற்றவங்க இதுலேருந்து வேர்ட்ஸ்லாம் இன்டகிரேட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஃபியூ வேர்ட்ஸ்லாம் கூட ஈச் இயர் அதில் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஃப்ரம் டைவர்ஸ் லாங்குவேஜஸ், மற்ற லாங்குவேஜஸில் இருக்கிற எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் கூட எடுத்துக்கிறாங்க, வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஓகே, இங்கிலீஷ் ட்ரூலி இஸ் அ குளோபல் மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். அதனால தான் இங்கிலீஷ் இஸ் க்ரோயிங். மற்ற லாங்குவேஜஸோடு கூட இருக்கிறனாலையும் எல்லா பிரிண்டிங் திங்ஸும் இங்கிலீஷில் இருக்கிறனாலையும் மெயினாக வந்து என்னென்ன ஆகுதுன்னா இது வந்து ஒரு குளோபல் மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் 3 ஏஜஸ் போட்டுட்டிங்கன்னா இந்த டாபிக் வந்து கவர் ஆகிடும். ஓகே, ஓல்டு இங்கிலீஷ், மிடில் இங்கிலீஷ், மாடர்ன் இங்கிலீஷில் நீங்கள் போட்டு அழகாக இந்த எஸ்ஸேவை பாயிண்ட் பை பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் இதில் ஸ்கோர் பண்ண முடியும். Okay, thank you very much. Hope you will go through this video again and again, make it thorough so that you can write the exam well. Thank you very much. Thank you, students.